ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் வித்தியாசமாக சரி இந்த விஷயத்த அவங்கக்கிட்ட நம்ம சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி என் ஹஸ்பண்டுக்கு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவர் திடீர்னு என்னமோ ஃபோன் பண்ணி என்னை திட்டினாரு. "நீ ஏன் எல்லாருக்கிட்டேயும் இதை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு இந்த யோசனைங்கிறதே கிடையாதா? எல்லாரும் அவங்கவுங்க சுயநலத்துக்கு தான் இருக்கிறாங்க. நீ மட்டும் ஏன் நல்லத்தவங்க நல்லா இருக்கணும்னு எப்போ பார்த்தாலும் இதையே நினச்சிக்கிட்டு இருக்க? அதுவும் உன் ஃபேமிலியை பற்றி நீ நல்லா இருக்கணும், பண்ணணும், செய்யணும் அப்படின்னு யோசிக்கிற. ஆனால் அவங்க அந்த அளவுக்கு உனக்கு ஃபேவரபுளாக இல்லை அப்படிங்கிறது ஏன் புரிய மாட்டேங்குது?" அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னோன்னே, நான் ஒன்றும் சொல்லலை. எதாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்காக தானே இது பண்ணுறதுக்காக தான் நான் பார்க்குறேன். எனக்கு தெரியாதா? எல்லா விஷயமும் எனக்கு தெரியுங்க அப்படி இப்படின்னு சொன்னதுக்கப்புறம், "உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஏன் நீ இப்படிலாம் இது பண்ண போகிற? இவ்வளோ விஷயங்களை ஒரு இது பண்ணுறதுக்கான காரணங்கள் ஏன் உனக்கு தெரிய மாட்டேங்குது?" அப்படின்னோடனே, "ஆமாம்மா, அதெல்லாம் உங்களுக்கு புரியாத மாதிரி தான் இருக்குது. அதுக்கு எங்களுக்காக புரிஞ்ச மாதிரி நீங்களாக எதையும் மாற்றிக்கணுங்கிற அவசியம் கிடையாது." அப்படின்னோடனே, "அதெல்லாம் நான் இப்போதைக்கு யாரை பற்றியும் எதுக்காகவும் நான் குறை சொல்கிறதுக்கான இதுங்கிறது இல்லை. உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது அப்படிங்கிறத அதை ஏன் நீங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது." அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான், நான் எதுவும் பேசலை. ஏன்னா நான் ஒரு விஷயம் ஏன்னா எனக்கு வேலை கிடச்சிருக்குங்கிறத சர்ப்ரைஸாக அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவர் அதுக்கு முன்னாடியே என்னை பேச ஆரம்பித்தோடனே நான் ஃபோனை கட் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதுவே அவருக்கு கொஞ்சம் கோவமாக இருந்துச்சு. "ஏன் இப்படிலாம் பண்ணுற?" அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதனால் நான் இந்த விஷயத்துக்காகவும் நீங்கள் ஒரு சில விஷயங்களில் பொறுமையாக இருக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. அதை விட்டுட்டு நான் வேறு வேலையை தான் நாங்கள் பார்க்கணும். இதுக்கு மேலே நாங்கள் எந்த விஷயத்துக்காகவும் இது பண்ணிக்கிட்டு அக்செப்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்க." அப்படின்னோடனே, "சரி, ஏதோ நீ பேசிக்க பண்ணிக்க. நம்ம அதுக்கு மேலே யாருக்காகவும் நாங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியங்கிறது கிடையாது. போக போக எல்லாமே வாழ்க்கையில் புரியறதுக்கான டைமிங்கிறது நமக்கு வேணும்." அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிவிட்டு நான் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு அடுத்தது ஒரு 2 நாள் கழித்து எங்கள் மாமியார் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இது மாதிரி சுரேஷ் ஃபோன் பண்ணி திட்டினானேம்மா, "ஏம்மா அப்படி பண்ணுறா என்ன?" அப்படின்னு கேட்டோன்னே, "ஆமாம்மா, அவர் ஃபோன் பண்ணி என்ன திட்டிக்கிட்டு தான் இருக்கிறாரு. எதுக்காக என்னத்துக்குன்னே தெரியல அத்த. நானுமே உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். எனக்கு வேலை கிடச்சிருக்குன்னு ஒரு சந்தோஷத்தமாக சொல்லலாம்னு நினச்சா, அவர் என்னை இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதுலேயே எனக்கு பிடிக்காம போயிட்டு." அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே, "ஆமாம்மா, அதெல்லாம் உண்மை தான். அவனை பற்றி உனக்கு தெரியாதா? அவங்க சித்தி தான் ஏதோ சொல்லி விட்ருக்கா." அப்படின்னோடனே, "எங்கள் சித்தியா? ஏன், என்ன விஷயம்? என்ன சொன்னுச்சு? என்ன?" அப்படின்னு கேட்டோன்னே, "ஆமாம், எங்கள் சித்தி தான் ஏதோ அவன் என்ன சொன்னாங்க என்னங்கிறத என்கிட்ட தெளிவாக சொல்லலை. நீ ஏதோ போய் சொன்ன மாதிரியும் உங்கள் ஃபேமிலியை பற்றி ஏதோ சொன்ன மாதிரி உங்கள் சித்தி சொல்லி விட்ருக்கும் போல இருக்குது ஃபோன் பண்ணி. ஏன்னா உங்கள் சித்தி பையன் இங்கே தானே இருக்கான். அதனால் ஏதோ பேசியிருப்பாங்க போல இருக்குது. ஏதோ தெரிஞ்சிருக்கு. அப்படி இருக்கிறதுனால வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுனால என்னடா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் புரியுது அவங்களுக்கு, என்ன இந்த விஷயத்துக்காக எதுக்காக நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் குழப்பத்திலேயே தான் போயிட்டு இருந்திருக்கு. அதுக்கு மேலே அவங்களுக்கு ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் சரியாக இதாகலை. எதாக இருந்தாலும் சரியாக பார்ப்போம், பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாச்சு. அதுக்கு மேலே நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் பேசுகிறதுக்கான அவசியங்கிறது நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஒரு சில விஷயங்களை குழப்பமாக எடுத்துகிட்டு போகிறதா தான் எனக்கு எந்த விஷயமா இருந்தாலும் புரியுது. அப்படின்னோடனே, "ஆமாம்மா, அதெல்லாம் போக போக எல்லாம் சரியாயிடுங்க. இதுக்கு மேலே நம்ம இப்போதைக்கு எதுக்காகவும் என்னத்துக்காகவும் நம்ம கொஞ்சம் இது பண்ண தேவையில்ல." அப்படின்னு சொல்லி